கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். 2வது வசனம். நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாஷாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை ஆனானியனின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் நாடின போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். இஸ்ரவேல் நாட்டிலே அநேக ராஜாக்களை ஆண்டவர் எழுப்பினார். நிறைய ராஜாக்களை கர்த்தரே அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்தே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் பலவிதமான சூழ்நிலை, அவர்களுக்கு தகுதி இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை ராஜாவாக ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான ஞானங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஜனங்களை கொடுத்து இப்படியே அவர்களுடைய ராஜாங்கத்திலே ஆண்டவர் அவர்களை மிகவும் நேர்த்தியாய் நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது. நீங்கள் தாவீதை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்கிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக வைத்தார். நீங்கள் சாலோமோனை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால் அவன் சிறு வயதா இருக்கும் போது அவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்துவதற்கு தனக்கு வயது குறைவாக இருக்கும் போது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இப்படியே தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து கர்த்தர் எடுத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த பாஷா ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவர் கர்த்தருடைய வழியில நடக்கல, ஆண்டவருக்கு விரோதமா தவறு பண்ணிட்டாரு. அதனால ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாய் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை உயர்த்தினது எங்கிருந்து நான் உன்னை உயர்த்தினேன் அப்படின்னா, உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்தினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை, ஒரு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு ஒருவேளை தூளான வாழ்க்கையை போல இருந்தாலும், நீங்க ஒரு தூசியை போல இருந்தாலும், தூசியாக எண்ணப்படுகிற உங்களை என்னால் உயர்த்த முடியும் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னை உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது? என்னை உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் சாம்பலை போல, நான் ஒரு தூளை போல இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற தூளை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தூள் ஒரு பொருட்டாக எண்ணப்படுவதில்லை. அதை கொண்டு போய் ஷோகேஸ்லயோ இல்ல அதை கொண்டு போய் முக்கியமான இடங்களிலேயோ தூள் என்று சொல்லப்படுவது மனுஷனுடைய சிந்தைக்கோ மனுஷனுடைய எண்ணத்திற்கோ வர முடியாத, அப்படின்னா அவ்வளவுதான், தகுதியே இல்லாத, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் தூள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் ஒன்னு ஆண்டவர் எங்க இருந்து உங்களை உயர்த்த போறாருன்னா, தூளில கிடக்கிற உங்களை, தூளை போல மனிதர்கள் நிறைக்கிற உங்களை இவனை வச்சு எதுவும் பண்ண முடியாது, இந்த மகளை வச்சு எதுவும் பண்ண முடியாது, உன்னை நம்புறது வேஸ்ட், உனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னார்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். தூளில் இருந்து ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா, நான் தூளில கிடந்தேன், நான் தூசியை போல கிடந்தேன், யாரும் மதிக்கப்படாமல் நான் இருந்தேன், என்னால பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தினார் என்று நம்ம எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்ன ஆண்டவர் உயர்த்த முடியுமா?
என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? என்ன ஆசீர்வதிக்க முடியாது? அதற்கு எதுவுமே இல்லையே. இல்ல, வேதத்துல நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். எந்த டேலண்டும் இல்லை, எந்த பின்னணியும் இல்லை அப்படின்னா ஜீரோ. தூள் அப்படி என்று சொல்லுகிறது எதற்கு ஒப்புமை அப்படின்னா அவ்வளவுதான், எந்த பிரயோஜனம், அது ஒரு ஜீரோ, அவ்வளவுதான். அதுல சொல்லக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அதான் ஒரு பரிசுத்தவான் செய்தியை கொடுக்கும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, நீங்க ஜீரோ தான், நீங்க ஒன்னும் இல்லதான், நீங்க தூளுக்கு சமம் தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீரோவுக்கு முன்னாடி வந்து நின்னாருன்னா அதனுடைய மதிப்பு பெருகும். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஜீரோவா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க ஜீரோவா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க அருகாமையிலே நிற்கிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய அருகாமையிலே நிற்கிறார். அவர் நிற்க நிற்க உங்க மதிப்புகள் கூடிக்கொண்டே போகும். உங்களை தாழ்த்த 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 உலகம் உங்களை ஒன்றும் இல்லை என்று சொல்ல சொல்ல நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய மதிப்பை ஜனங்கள் கணக்கிட முடியாத அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. இது உண்மையான வாக்குத்தத்தம், இது பொய் உரையாது. பாஷா ராஜாவை தூளிலிருந்து உயர்த்துவாரே, ஆனால் உங்களையும் என்னையும் உயர்த்த மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். சொல்லுங்க சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, என்னை உயர்த்த வல்லவர். சொல்லுங்களேன் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னை தூளிலிருந்து நீர் உயர்த்துவீர். ஜெபிச்சுட்டே இருங்க. இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நிறைவேற்ற பண்ணுகிற கர்த்தர் அவர். நிறைவேற்றியமா இருந்தது. அவர்கள் இந்த ரோட்டு ஓரத்தில், பைபாஸ் ரோட்டில் அவங்க ஒரு வீடு, ஒரு சின்ன குடிசை, ஓலை குடிசையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஓலை குடிசைக்குள்ளே அந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய வருகிற அந்த மிஷினரிங்க அந்த பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லி ஆண்டவரை குறித்து நிறைய காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவரை அவங்க ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொல்லும்போது, இன்னைக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஞாபகம் வருது. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் அது பைபாஸ் ரோட்டில் அந்த வீடு இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் நாங்கள் எதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிற குப்பம் மாறுறதுக்காக ஜெபம் பண்ணோம். அந்த ரோட்டில் நிறைய வாகனங்கள் ஓடுறதுனால எங்கள் வீடு முழுக்க தூசியாக இருக்கும். எங்கள் சட்டை, ஒரு ஒயிட் ஷர்ட் சர்ச்சுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அயன் பண்ணி தொங்க விட்டா அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் அந்த சட்டையை நாங்கள் போடவே முடியாது, அது ரொம்ப அழுக்காயிரும். எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம், அந்த டஸ்ட் அலர்ஜினால அவங்களால தூங்கவே முடியாது. ஆனால் அப்படி இருந்த எங்களை இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டை, சொந்தமான ஒரு வீட்டை கட்டி 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அவர்களுடைய குடும்பத்தை, தூசியிலையும் தூளிலையும் கிடந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்மலையின் மேல, சிகரத்தின் மேல உட்கார வைக்க முடியும்னா நான் நம்புறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா, ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னா, இந்த வருஷத்திலே தூசியில கிடக்கிற, தூளிலே கிடக்கிற மனிதர்கள் மதிக்க முடியாத, ஒரு பொருட்டாய் எண்ணப்படாத, இனி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ற உங்களை கர்த்தர் தூளில் இருந்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யாபேசை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தூசியிலே தூளை போன்று கிடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றினார். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு சிங்காரத்தை தருவேன். ஆமென். நீங்கள் அடுப்படியிலே கிடந்தாலும் உங்களை பொன் சிறகாய் மாற்றுகிற நல்ல தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாம்பலா இருந்தாலும் என் தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். மறுபடியும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை நம்ம ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இது அப்படியே நம்பிடணும், நம்பி ஆண்டவரிடத்துல சொல்லணும், இந்த வாக்குத்தத்தத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லி, தகப்பனே எங்களை தூளில் இருந்து கர்த்தர் எங்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, எங்கள் தேவாதி தேவனே, எங்களை தூளில் இருந்து உயர்த்துகிறதற்கு நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே
11வது வசனத்தை வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவர், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீதையும் அப்படித்தான். அவன் இந்த தூள் அப்படின்னு சொல்றதற்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன விளக்கத்தை கொடுத்தேன் அப்படின்னா, கணக்கிலே வராத ஒன்றுதான் தூள். அதான் நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, ஒரு மனுஷன் இந்த பூமியினுடைய தூளை கணக்கிட முடியுமா? அதை கணக்கிட முடிஞ்சாங்கன்னா உங்க சன்னதியை கணக்கிடலாம்ப்பா, அவ்வளவு நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னா. தூள் என்கிறது கணக்கு நம்ம வைக்க முடியாது. ஒரு கல் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கணக்குல வைக்கலாம். ஆனா தூசியை நம்ம எண்ண முடியுமா? தூசியை யாராலையும் எண்ண முடியாது. அப்போ நான் நம்புறேன், தூசி என்கிற வாழ்க்கை கணக்கில் வராத வாழ்க்கை, அதை பிக்சருக்குள்ளேயே வைக்காத வாழ்க்கை. சங்கீதக்காரனாகிய தாவீத அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவருடைய தகப்பனார் தன்னோடு கூட வர சொன்னார். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அதுவும் சாமுவேல் தீர்க்கதரிசி மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் புகழ் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் வர்றாருன்னு சொல்லி எல்லாருடைய இருதயம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறது. நன்மை சொல்ல போறாரா, தீமை சொல்ல போறாரா, கர்த்தர் கோபமா இருக்கிறாரா, கர்த்தர் அன்பா இருக்கிறாரா, அவ்வளவு சீக்கிரமா அவர் பட்டணத்துக்குள்ள வரமாட்டாரு, கிராமத்துக்குள்ள வரமாட்டாரு, நம்மளை சந்திக்க மாட்டாரு. எல்லாருடைய இருதயமும் அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஈசாயினுடைய இந்த குடும்பத்துல தாவீதை மட்டும் அவங்க என்ன பண்ணலைன்னா கணக்கிலே வைக்கல. அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீ எங்கடா ராஜாவாக போற, உனக்கு எப்படி, நீ சின்ன பையன், உனக்கு நீ தேவைப்பட மாட்ட, நீ இந்த இடத்துல உனக்கு எந்த வேலையும் இல்லை, உங்க அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்க வேணா இருக்கட்டும், ஆனா உனக்கு இந்த இடத்துல உன்னை இந்த இடத்துல கொண்டு வரவும் முடியாது, நீ அந்த ஆடுகளை பார்த்துக்கோ. நான் நம்புறேன், கணக்கிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நான் நம்புறேன், தூசியை போல இருக்கிற உங்க வாழ்க்கை யாருடைய லிஸ்ட்லையும் யாருடைய கணக்குலையும் நீங்க இல்லாம இருக்கலாம். எல்லாருடைய லிஸ்டும் இருக்குது, எல்லாருடைய பேரும் அதுல இருக்குது. ஆனா என் பிள்ளையுடைய பேரு, என் பேரு அதுல இல்லை. உங்க சொந்தக்காரங்களுடைய அந்த பத்திரிகை கொடுக்கும்போது உங்க சொந்தக்காரங்களுடைய லிஸ்ட்ல உங்க பேர் இல்லாம இருக்கலாம் பிரதர். இல்லைன்னா அந்த திருச்சபையில வருகிற உங்க திருச்சபையில் உள்ள ஆட்களிடத்துல உங்க பேரை அவங்க ஒரு முக்கியமா வைக்காம இருக்கலாம். எல்லாரையும் இல்லை முன்னாடி எழுதிட்டு உங்க பேரை பின்னாடி போகலாம். ஒரு தூசியை போல கணக்கு இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய உயர்வு என்கிற அந்த புஸ்தகத்துல உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய கையில இருக்கிற அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் முதல்ல. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் தான் ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு நம்புறவங்க கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் என்னை கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கணக்குல யார் முக்கியம் அப்படின்னா தாவீது தான் முக்கியம். கர்த்தருடைய கணக்குல தாவீது மட்டும்தான் முக்கியம். அதான் சொல்றாரு, அவன் வரும் முன்பாக நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆமென். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக மாத்துறதுன்றது இதுதான். ஆண்டவர் வருக தாமதிக்கும்னா இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்ய போறார். ஆமென். நான் உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்கள். நீங்க எல்லாம் உயர்வாய் இருக்கிறதை பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை உயர்வாய் வைக்க போகிறார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு தேவையான சில காரியங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வளரணும்னா, நம்ம உயரணும்னா நம்ம தூசியிலே கடந்துட முடியாது இல்ல, நம்ம ஒன்றும் இல்லாமலே இருந்துட முடியாது இல்ல. நாட்கள் தாண்ட தாண்ட, வருடங்கள் தாண்ட தாண்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டா 10 ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஒரு நல்ல நிலைமையில அவங்க வந்துடணும். அவங்க நல்ல நிலைமையில வரல அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படலாம், நீங்க கர்த்தருக்குள்ள உள்ள என்ற ஆகும்போது நீங்க வறுமையில இருக்கலாம், நீங்க சாப்பிடாம இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக நம் நிமித்தம் கர்த்தர் என்னவானாராமா? தரித்திரரானார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு
பிரியம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம சுகமா இருக்கிறது, நம்ம வசதிகளோட இருக்கிறது கர்த்தருக்கு கெட்டதா தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்றாரு. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அப்படின்னா ஆரம்பத்தில் பாடுபட்டாலும் நீங்க முடியும் போது என்ன பண்ணணும்னா மகிமையை நீங்கள் அடைய வேண்டும். ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வந்து யோபு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆபிரகாம கர்த்தர் செல்வ சீமானா மாத்தி இருக்கிறாரு, சாலோமோனை உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கலும் பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தது யார் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தர். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நல்லா தான் இருக்கணும், ஆசீர்வாதமா தான் இருக்கணும், நீங்க வளர்ந்தே ஆகணும். அப்போ அந்த வளருவதற்கு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம வந்து தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். ஒரு 3 காரியங்களை நேரம் இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 50ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 50ஆம் அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இளைப்படைந்தவனுக்கு அவனுடைய சமயத்திற்கு நேரத்திற்கு ஏற்றபடி நான் வார்த்தை சொல்றதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை கொடுத்திருக்கிறார், நான் கேட்கும்படி என்னை கற்றுக்கொள்ள செய்கிறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் தூளில் இருந்து உயர்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். நான் வந்து உலகத்தில் இருக்கிற பாடம் படிக்கிறத சொல்லல, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த கற்றுக்கொள்றதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பாருங்க, சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த வேலையில கற்றுக்கொள்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இவ்வளவுதான் கற்றுக்கொள்ளுவீங்களா? வேற எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாதா? சிலர் அந்த ஒண்ணு தெரியும் அப்படின்னா அந்த ஒண்ணுலயே இருக்கிறாங்க பாருங்களேன். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனை பாருங்க, டெய்லி புதுசா ஒண்ண கத்துக் கொடுக்குறாங்க, புதுசா கத்துக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கையில இருக்கிற போனா இருக்கலாம், நம்ம கையில இருக்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம், மிஷினரி சாரி எதுவா இருக்கட்டும் பாருங்களேன், நாளுக்கு நாள் ஒரு புதிய மாடல் வருது, நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வருகிறது. உலகத்துல இருக்கிற மனுஷன் டெய்லி புதுசா ஒன்ன கண்டுபிடிக்கிறான், புதுசா ஒன்ன கற்றுக்கொள்றான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க உங்க தொழில்ல நீங்க ஆரம்பிச்ச நாளில இருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க புதுசா என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்க சமையல்ல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? வேதத்தில் நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் எதுக்கு ஆசைப்படணும்னா, நான் புதுசா ஒண்ணு என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் கத்துக்கணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைச்சமாவே என்ன பண்ணக்கூடாது, ஆமா அரைக்கக்கூடாது அப்படின்னா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உயரணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கொள்ளணும். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு இதற்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில ஒரு வாலிப தம்பி வந்து என் கையில வந்து என் இடத்துல ஜெபம் பண்றதுக்காக வரும்போது நான் கேட்டேன், என்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டா, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன வேலை அப்படின்னு கேட்டா, வாட்ச்மேன் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வயது 22 வயசு. 22 வயசுல வாட்ச்மேன் வேலைக்கு போறான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. என்ன சொல்ற, நீ என்ன வாட்ச்மேன் வேலைக்கு போற? வாட்ச்மேன் வேலைக்கு ரொம்ப வயதானவங்க கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அப்படியெல்லாம் போவாங்க, நீ போய் வாட்ச்மேன் வேலைக்கு இந்த சின்ன வயசுலேயே போன அப்படின்னு சொன்னா எப்படிரா அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர், நான் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இப்ப சும்மா இருக்கிறேன், ஏதாவது ஒன்று கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல,
வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு மனசில் இருக்கேப்பா, நீ ரொம்ப நல்லா இருப்ப, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவனை ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 வருஷம் 3 வருஷத்துல அவன் என்ன ஆயினான் தெரியுமா? 75 பேரை இப்போ அவன் வந்து ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் வாட்ச்மேனா அனுப்புற மேனேஜரா மாறிட்டான். அவனுடைய கீழே வந்து இப்ப 75 பேர் ஒர்க் பண்றாங்க. எனக்கு ஒரு சமீபத்தில் அவரை சந்திக்கும் போது அவன் விசிட்டிங் கார்டை கொண்டு வந்தான். அந்த விசிட்டிங் கார்டில் வந்து அது அந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியில் வந்து இனி திருட்டு போகாது, உங்களுடைய கம்பெனியில் வந்து இனி யாரும் அனாவசியமாக உள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில கொட்டேஷன் எழுதி அந்த நோட்டீஸை என் கையில் கொடுத்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படா இப்படின்னு கேட்டான். அவன் சொல்லும் போது சொன்னான், பாஸ்டர் இல்லை, நான் 1 இயர் வாட்ச்மேனாக வேலை பார்த்தேன். அந்த 1 இயரில் அந்த வாட்ச்மேனுக்கு என்ன வேலை இருக்குது, என்ன வேலை பண்ணால் எப்படியெல்லாம் போகலாம், அவங்கள எப்படி ஆக்டிவாக வைக்கலாம், எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நானே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கு போய் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் ஆள் அனுப்புகிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் வந்து நான் கொடுத்துருவேன். 10,000 ரூபா அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொன்னால் கம்பெனியில் ஒரு 13,000 ரூபா வாங்கிடுவேன். ஒரு நபருக்கு எனக்கு 3,000 ரூபா எனக்கு சேலரி கிடைச்சிடும், எனக்கு வந்துடும். அப்போ நான் இன்னைக்கு வந்து பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 மந்த் தாண்டி அவனை பார்க்கும்போது அவன் சொல்றான், பாஸ்டர் அடுத்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கற்றுக்கொள்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க, எவ்வளோ ஆர்வமா இருக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னா அதை வச்சே ஓட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சு ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, ஓட்டவே முடியாதுங்க, ஓட்டவே முடியாது. பிள்ளைகளே சலிச்சு போயிடுவாங்க. நீங்க பாருங்களேன், சாம்பார் இன்னைக்கு என்ன குழம்பு மம்மி அப்படின்னு உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வைங்களேன், சாம்பாரா அப்படின்னா, என்னம்மா வேற டிஷ்ஷே மாற்ற மாட்டீங்களா, ஒரே சாம்பாரா, வேற எதுவுமே தெரியாதாம்மா. எத்தனை பேர் கேட்குறாங்க. யாராவது ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு புது டிஷ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாங்க அப்படின்னு. அப்படி இன்னொன்று சில பெண்களுக்கு அது அபிஷேகமாக என்னன்னு தெரில, அந்த டேஸ்ட் மாறவே மாறாதுங்க. உண்மையில் அந்த டேஸ்ட், சிக்கன் குழம்பு வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்பு வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து வெரைட்டி ரசம்னா ரசத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? ரசத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, சாம்பாருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, சிக்கன் குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, மீன் குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் சில செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று கர்த்தரை மாதிரி, அவ்வளோதான், ஒரே தேவனை மாதிரி ஒரே டேஸ்ட்டு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அவங்க சொல்லி நமக்கு புரிய வைக்கணும், இது என்ன குழம்பு அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்படியா, இல்லைன்னா உள்ள நம்ம வந்து நல்லா கிளறி பார்த்து உள்ளேருந்து ஒரு பீஸ் ரைட்டு, இது சிக்கன் குழம்பு தான், இது மட்டன் குழம்பு தான். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை, அதை விருப்பப்படுறதே இல்லை, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறாரு. இந்த பரிசுத்தவான் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, காலைதோறும் அவர் என்னை எழுப்பி என்னை என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு சொல்லி தர்றாரு. உங்க இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு குடும்பத்தை நடத்த தெரியலையா, உங்களுக்கு நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு ஞானமே இல்லையா, நான் நம்புறேன் ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க, கர்த்தர் தினம் உங்களை கற்றுக் கொடுக்க வருவார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலைதோறும் அவர் புதிய கிருபையை தருவார். நான் சொல்றேன், உங்களை மாதிரி பிரில்லியன்ட் யாருமே இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு தர முடியும். ஆமென். நீங்க சாதாரணமா உங்களை நினைக்காதீங்க, நீங்க சாதாரணமா நீங்க உட்கார்ந்துடாதீங்க. எனக்கு களிமண் பாஸ்டர், எனக்கு தலையில இருக்கிறதெல்லாம், எனக்கு மண்டையில மசாலாவே இல்லை பாஸ்டர், நான் எல்லாம் அதை எப்படி பாஸ்டர் கட்டுக்குவேன், எனக்கெல்லாம் அந்த நாலேஜே இல்லை. யார் சொன்னா? நான் நம்புறேன், உங்க மூளை களிமண்ணா இருக்கலாம், உங்க மூளையில மசாலா இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கை வச்சாருன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்க பண்ணினாருன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாக இருக்கிற படிச்சவங்களை காட்டிலும் நீங்களும் நானும் தேறினவர்களாய் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் அவங்களை விட கர்த்தர் தேறினவர்களா நிறுத்துவாரு. ஒரு டிகிரி 10 டிகிரியை படிச்சவங்களுக்கு கூட அந்த ஞானம் இருக்காது, ஆனா ஒண்ணுமே படிக்காத உங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கும். ஆமென். சென்னையில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார். அவர் படித்தது வெறும் 3ஆம் கிளாஸ், அவர் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஊழியத்தில் அவர் கொடுக்குற கவுன்சிலிங், அவர் கொடுக்குற ஜபம், அவர் கொடுக்குற ஆலோசனை யாருக்கு தெரியுமா? பெரிய 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 படித்தவங்க, பெரிய தொழில் அதிபர்கள்,
அவர்களுக்கு அவர் வந்து எவ்வளோ அழகா அப்படியே வந்து வெயிட் பண்ணி காத்திருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரணும். இந்த வேதத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்னா, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, அவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். நீங்க உட்கார்ந்து சொல்லித்தாங்க. நான் சொல்றேன், பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். நீங்க பைபிள் காலேஜில் போய் எல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு உட்கார்ந்தா கர்த்தரே உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பாரு. நான் தான் பைபிள் காலேஜ் படித்தேன், ஆனால் எங்க பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிக்கல. எங்க பாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி 3 பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர். அவர் பைபிள் காலேஜ் படிக்கல, ஆனா 3 பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர், முக்கியமான டீச்சர். அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. எங்க பாஸ்டர் புத்தகம் எழுதியிருக்காரு, அவ்வளோ அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார், தோண்டப்பட்ட துறவுகள் அப்படின்னு. அப்ப நான் நம்புறேன், ஞானத்தை கொடுக்கிறது, நமக்கு அறிவை கொடுக்கிறது யாருன்னா கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் கையில கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் புதுசா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நானும் ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஊழியத்தை இன்னும் பெஸ்டா எப்படி ஆண்டவரை பண்ண முடியும், இன்னும் லட்சக்கணக்கில் உள்ளவங்களை சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு கத்து கொடுங்கப்பா, அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் கேட்போமே, ஆனால் தேவன் நமக்கு கிருபையை தருவார். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்றதற்கு விருப்பமா இருக்கேன், நான் தெரிந்து கொள்வதற்கு சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் தெரிந்து கொள்வதற்கு நான் விருப்பமா இருக்கிறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் ஒரு யுத்த வீரன். அவன் யாரு? யுத்த வீரன். ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் கோலியாத்தை சந்திக்க போகும்போது சவுல் சொல்றாரு, எப்பா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என் பட்டயத்தை கையில கூட கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் என்னால என்ன பண்ண முடியல, போட முடியல, எனக்கு போட தெரியல, எனக்கு செட் ஆகல, நான் சாதாரணமாகவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டான். நம்ம அதை பெரிய பிரசங்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உண்மைதான். சரி, நீ இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், நீ இன்னும் பெருசா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நாலேஜ் இல்லை, அந்த பட்டயத்தை தூக்குறதுக்கு அவனுக்கு தெரியல. ஆனா நீங்க நாட்கள் தாண்டறதுக்கு பிறகு தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ஒரு யுத்த வீரன். அவன் யாரு? அன்னைக்கு அங்கிருந்து வந்து கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவன் ஆடு மேய்க்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ், எனக்கு இது போதும், இதனாலதான் கர்த்தர் என்ன இவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் சாகிற வரைக்கும் இதோட தான் இருப்பேன்னு சொன்னானா? இல்ல அந்த கவனையும் அந்த கல்லையும் தூக்கி அடப்பையில போட்டுட்டு அடுத்து எவன் வந்தாலும் கல்லை தூக்கி வீசுவேன்னு சொன்னானா? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கல்லுனால ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு, ஆனா 2வது டைமும் அவன் யுத்தத்திற்கு பழக வேண்டிய அவசியம். யுத்தத்திற்கு எல்லாரும் நிக்கிறதுக்கு முன்னாடி யார் தான் ஃபர்ஸ்ட் நிப்பான்னா, தாவீது தான் ஃபர்ஸ்ட் நிற்பான். அவங்களை யுத்தத்துக்கு வழி நடத்துறதே அவர் தான். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் யுத்த வீரனா எப்படி மாறினா அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருந்துச்சு, நான் என்ன பண்ணணும்னா, ராஜாவாகணும்னா இந்த யுத்தத்தை என்ன பண்ணணும். சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, எல்லாம் ஆண்டவர் நடத்துக்குவாரு. அந்த பேதையை ஞானியாக்கலையா, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கலையா, கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிரித்து கொடுப்பாரு. அப்படியெல்லாம் தரமாட்டாரு, அப்படியெல்லாம் தரமாட்டாரு. நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தானே கர்த்தர் நேரத்தை கொடுத்துருக்கிறாரு, அதற்கு தானே கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நீங்க அப்படியே ஒண்ணுமே பண்ணாம அமைதியா உட்காருவீங்க சோம்பேறி மாதிரி. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு புதிய மூளையை ஏற்றி விடணும்னு நம்ம நினைப்போம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. நீங்க ஒரு கை எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் 10 அடி தூரம் கர்த்தர் வருவார். ஆமென். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவு. ஆமோதிக்கிறீங்களா? இன்னைக்கு முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமா அப்படிப்பட்ட ஒரு மைண்டை ஆண்டவர் நமக்கு தரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இனி உங்க பிள்ளைய நீங்க மோட்டிவேட் பண்ணும்போது மிக முக்கியமானது, இனி இருக்கிற உலகத்தில் உங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியலன்னா உங்களை ரொம்ப ஏமாத்துவாங்க, உங்களை ரொம்ப ஏமாத்துவாங்க. கவனிங்க,
இங்கே ஒரு வசன போர்டு ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வசன போர்டை இதை செய்கிற ஒரு அப்படின்னா இதை தயாரித்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இந்த வசனத்தை அவங்களுக்கு சொன்னால் போதும். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா இந்த சைஸுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வசனம் போடு வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் கேட்குற அந்த சைஸுக்கு அவ்வளவு பெருசு வந்து 500 ரூபா, 500 rupees ஆகும் சார், 500 ரூபா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். சொல்லிட்டாங்க 500 ரூபா வேணும் அப்படின்னு. இப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஸோ 500 ரூபாவுக்கு இவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்குது பார்த்துக்கலாம். இந்த பொருளை தனித்தனியாக இது எங்கேருந்து வருது, இதை எப்படி செய்கிறாங்க, இந்த பொருளை எங்கே வாங்கலாம், இந்த பொருளை எங்கே வாங்கலாம். அதில் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே பிரிண்டிங் ஒட்டியிருக்காங்க, இன்னொன்று பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளைவுட் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது. அப்போது இது சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரேம் மட்டும் அது மட்டும் செய்கிற ஒரு கடை, அந்த கடையில் போய் எப்பா ஒரு ஆர்டர் இருக்குப்பா, ஒரு 50 பீஸ் இருக்குது, இந்த ஃப்ரேம் மட்டும் போடணும், எவ்வளோ ரூபாய்க்கு போட்டு கொடுப்பீங்க? அவங்க ஒரு ரேட் சொல்லியாச்சு. பிளைவுட்டு இதுக்கு தனியாக அந்த கடையில் போய் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் அவுட்டு, இப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 500 ரூபாய்க்கு இருக்கிற போர்டு 150 ரூபாயில் முடிஞ்சிருக்கு, 150 rupees. ஆனால் நான் இதை தெரியாமல் இருந்தேன்னா நான் எத்தனை ரூபா கொடுக்கணும் சொல்லுங்க? 500 ரூபா. நான் இப்போ எவ்வளோ ரூபா கொடுத்தேன்? என்ன அப்படின்னா அலையணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒருவேளை தடுமாற்றமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். இதுவே ஒரு பெரிய ஒரு 1000 போர்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பொருள் வாங்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் நஷ்டப்பட்டு வாங்க வேணான்னு சொல்கிறேன். உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக நீங்கள் பணம் கொடுக்குறத சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க கத்திடத்தில் கேட்கணும், எனக்கு கற்றுக்கொள்றதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கற்றுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மேனேஜராக நான் இருந்தேன் அப்படின்னா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக நினைக்கணும் நான். ஹல்லேலூயா. விருப்பப்படுறீங்களா, ஆசைப்படுறீங்களா? இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினதுலேருந்து நான் எனக்குள்ள ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு போதாத ஆண்டவரே, எனக்கு இன்னும் நிறைய கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சத்தமாக முழு பலத்தோடு எனக்கு கற்றுத்தாரு. நன்றி ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும். சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு சொல்லித்தாரு, நான் உனக்கு போதித்து நடத்துவேன்னு சொன்னாங்க ஆண்டவர். உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கமாலியேலுடைய பாதத்தடியிலே கல்வி கற்றவர். ரொம்ப பெரிய ஆள், பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஊழியத்தின் நிமித்தமாய் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வருது. சாப்பிடுவதற்கும் தங்குறதற்கும் கூட அவனுக்கு ரொம்ப கடினமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் யார்கிட்டையும் போய் கையேந்தி எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லல. அதற்கு மாறாக வேதம் சொல்லுது, அங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கூடார தொழில் அதிகமாக செஞ்சாங்களாமா. நான் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்தேன், நான்லாம் இந்த வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கல. கூடார தொழிலை கற்றுக்கொண்டு அந்த வேலையை செஞ்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் எதையுமே அற்பமா நினைக்காம, தன்னுடைய சூழ்நிலையில யாருக்கு முன்னாடியும் கையேந்தி வாழாம எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கற்றுக்கொள்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஆமேன். உங்க லேப்டாப்பை திறந்து வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க வேலை ஸ்தலத்துல போய் மிஷினுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சீட்ல அந்த சேர்ல உட்கார்ந்து எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த பலிபீடத்தை நான் ஊழியக்காரன், இந்த பலிபீடத்தை பிடிச்சிட்டு என்ன கெஞ்சணும்னா இந்த ஜனங்களை நடத்துறதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணணும். அப்போ எல்லா ஞானத்திலும் பெரிய ஞானம் உள்ள தேவன், மகா ஞான பிரபு, இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய தேவன் எனக்கு கிருபையாய் கற்றுக் கொடுப்பார். ஆமோதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் எல்லாருமே. ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை
நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனத்தை. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த இடத்துல என்ன நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு வசனம். யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாரு. இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது சிறைச்சாலையில் இருக்கிறவங்க சொப்பனம் பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்திற்கு அழகான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. அவர் விளக்கத்தை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கும்போது தயவு செய்து இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நீ நினைச்சு, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த தப்பும் பண்ணல, என்னை களவாய் கொண்டு வந்தாங்க, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த மிஸ்டேக்குமே என்கிட்ட இல்லை, அதை ராஜாவுக்கு நீ தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். கவனிங்க, எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. இருந்த ஆசீர்வாதமான வீட்டில் அவன் மேல பொய் பழி சாட்டி இனி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் அவன் அடிமை. அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு அடிமையா இருக்கிற இல்லைன்னா ஒரு ஜெயில இருக்கிற ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஒருத்தர் ஜாமீன் அங்க இருக்கணும். அவனுக்காக யார் ஜாமீன் நிற்பா? அவனுக்காக ஜாமீன் நிற்கிறதுக்கு அங்க யார் இருக்கா? இனி தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஹோப் இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்குது. சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொறுப்பெல்லாம் அவன் கையில கொடுத்துட்டு, நீ இந்த சிறைச்சாலை இருக்கிற கைதிகளை எல்லாம் பார்த்துக்கப்பா. இப்போ கைதிகள் இருக்கிற இடத்துல இவன் தலைவனா இருக்கிறான். பொதுவாக நம்ம நினைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, கடவுள் நம்மளை வெளியே தான் கொண்டு போகல, சிறைச்சாலையிலே ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கிறாரே, நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் நம்புறேன், யோசேப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருந்துச்சு. என்ன தரிசனம் அப்படின்னா, நான் இந்த இடத்திற்கு உரியவன் அல்ல, எனக்கு இந்த போஸ்டிங் இல்லை, எனக்கு இந்த சிறைச்சாலையிலுடைய தலைவன் மட்டும் கிடையாது, என்ன ஆண்டவர் மகா உன்னதமான இடத்துல உட்கார வைக்க போறாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்குள்ள இருந்த தரிசனம் அவனை தட்டி எழுப்பிட்டே இருந்துச்சு. நீங்க வளரணும்னா, நீங்க உயரணும்னா, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள வளரணுன்ற ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள சொல்லுங்க. நான் நல்லா வரணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும், நான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணும், நான் 10 பேருக்கு நான் சாட்சியா வாழணும், 10 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும். இந்த தரிசனம் ஒரு நிமிஷம் இருந்தா போதாது. இந்த தரிசனம் சாப்பிடும்போது இந்த தரிசனம் இருக்கணும், தூங்கும்போது இந்த தரிசனம் இருக்கணும், நீங்க ஒரு இடத்துல போய் நின்று ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது இந்த தரிசனம் இருக்கணும். நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, எந்த இடத்துல போனாலும் ஒரு பெரிய கிரௌடை பார்த்தேன்னு வைங்களேன், உடனே என் மனசு சொல்லுவோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் எப்போ பார்ப்பேன், என்னை எப்போ நம்புவீங்க? ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்காக இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கை நான் எப்போ கட்டுவேன், என்னை எப்போ நம்புவீங்க? என் கண்ணுக்கு முன்னாடி ஊழியர்கள் ரொம்ப அழகாக பாடி ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு நாள் நான் பாட முடியுமா ஆண்டவரே? என்ன அப்படி வைப்பீங்களா? ஒருவேளை இந்த டிவியில் இல்லை மொபைலில் ஏதாவது சர்ச்சை குறித்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமான திருச்சபையை அப்படியே காமிக்கும் போது, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு கேமரா சர்ச்சுக்கு வாங்கலாமா, இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கலாமா? கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னை கூட வர்ற பாஸ்டர்மாட்ட கேட்டு பாருங்க, எங்கு போனாலுமே அவங்கெல்லாம் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சோறு நல்லா இருக்கணும் அப்படித்தானே. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நல்லா சோறு போட்டாரியா, நல்லா சோறு கொடுத்தாரு, பிரியாணி சூப்பர், சிக்கன் பாருங்க நான் என்ன மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு. பொண்ணு கலர் சாரி என்ன கலரு, நம்ம அப்படிதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் உங்களை குறைவாக சொல்லலை, பொதுவாக நம்முடைய மைண்ட் அப்படி இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போயிட்டு, இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் எப்படியும் வாடகை 50,000 ரூபா வரும், ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் நான் கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சவங்க கை தூக்க பார்க்கலாங்க. ஆனா சோறு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா?
நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள என்ன வளரல அப்படின்னா, இன்னும் என்ன வளரலன்னா தரிசனம் வளரவே இல்லை, வளரவே இல்லை. ஒரு ஆபீஸுக்கு டெய்லி காலையில் சொத்து மூட்டையை தூக்கிட்டு போறீங்கல்ல, ஒரு நாளாவது நான் அந்த மேனேஜர் மாதிரி அந்த ஆபீஸ்ல உட்காந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த தரிசனம் உங்களுக்கு வந்திருக்குதா? ஹலோ, வந்திருக்கா? தெரியல, எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் ஒரு 2500 ரூபா வீட்டுக்கு வாடகை போயிட்டோம். ஒரு ரூமும் ஒரு கிச்சன் இருக்குது. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னா ஒரு 2 ரூம் 2 பெட்ரூம் அப்படிப்பட்ட ஒரு வசதியான, நான் சொல்றேன், உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அடுத்தது, உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ அடுத்தது, உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, நீங்க ஆசையாவது பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் நம்புறாங்க, என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அதான் ஆண்டவர் சொல்றார், காற்றை நீ காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால். தரிசனம் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு வாய்ப்புகள் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு, கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. அப்ப எல்லாரும் இரண்டாவதாக நான் உயர்வதற்கு எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா, தரிசனத்தை கொடுங்கப்பா, எனக்கு தரிசனத்தை கொடுங்கப்பா. நைட்டு படுக்கும்போது ரொம்ப லேட்டாக படுத்து காலையில் எந்திரிக்கிறனால எந்திரிச்சு அடுத்த நிமிஷத்தில் பயங்கரமாக தலைவலி. ரொம்ப அது தெரியும், கொஞ்சம் குறைவான நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னா அப்படி பயங்கரமாக தலைவலி. அந்த அந்த பெட்ல அப்படியே தலை சுற்று ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தரிசனம், இல்லை நீ நிற்கணும், இல்லை நீ கொஞ்சம் கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டவன், நீ பெரிய தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவன் இல்லை, நீ நிறைய கற்றுக்கு செய்யணும்ல, நீ என்ன தலைவலிக்கிறது உட்காந்துருக்குற, எந்திரிச்சு சுடுதண்ணியை குடிச்சிட்டு போடா அப்படின்னு எனக்குள்ள நானே பேசிக்குவேன், நானே சொல்லிக்குவேன். ஓடு ஓடு. அது முடியாத பட்சத்தில் கூட எனக்குள்ளேயே இல்லை இல்லை நீ படுத்து கிடந்தா நான் அப்புறம் தூங்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நானே என்னை தட்டி 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 தட்டி. அப்போ நான் நம்புகிறேன், இந்த அபிஷேகம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து சேரட்டும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தரிசனம் கொடுங்க. நான் தரிசனம் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் வியாதி பறந்துருங்க, உங்கள் பலவீனம் உங்கள்கிட்ட இருக்காது, இருக்காது. தரிசனம் இல்லாதவங்கள தான் பலவீனம் உட்கார வைக்கும், தூசியை உதறிவிட்டு எழும். அது கிடக்கட்டும், எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் தலைவலி இருக்குது, எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்குது, எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்குது. ஆனால் எந்திருந்தாலும் ஓட வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆமோதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க தரிசனத்தை என் மேல வைங்கப்பா, உங்க தரிசனத்தை என் மேல வைங்க ஆண்டவரே. அதான் என் ரத்தத்துல கூட ஒரு தரிசனம் இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை ஒரு தரிசனமும் இல்லாம கிடக்குது அப்பா, ஆனா இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போதே அந்த மகனுக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பிள்ளைக்கு சாதிக்கணும்ன்ற எண்ணமே வரலப்பா, சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே வரலப்பா, 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்ன்ற எண்ணமே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் பாஸ்டர், ஆனா எதுவுமே காரியம் கைகூடி வர மாட்டேங்குது. நான் நம்புறேன், சோர்ந்து போகாதீங்க, தரிசனத்திற்கு கை கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு அப்படி இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்க தரிசனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார், தரிசனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். நீ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அந்த சவுத் சைடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 90% பேர் வந்து சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க. நீங்க அங்க வந்து வாடகை வீடெல்லாம் அதிகமாக கிடைக்காது. அங்க வாடகைக்கு இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க. அதான் அவங்க எல்லாம் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். எலி வலை ஆனாலும் அப்படின்னா குழந்தை பிறந்த அவனுக்கு ஞாபகம் தெரியுதோ இல்லையோ, அவங்க அம்மா அப்பா எதை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னா, டேய் உனக்கு ஒரு சொந்த வீடு, அதுவும் பையனுக்கு கல்யாண வயசு நெருங்குது போய் வரீங்களேன், அவங்க அப்பா கொன்றுவார் அவனை. வீடு கட்டாம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வீடு அவனுக்கு இல்லாம கல்யாணம் பண்ணா வரதட்சணை கம்மியா கிடைக்கும், வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணா வரதட்சணை நிறைய கிடைக்கும். அந்த அந்த ஊர்ல இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடை கட்டிடுவாங்க. நீங்க போய் அந்த ஊரை நீங்க போய் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ஒரு தெருவில் வந்து கை விரல் வச்சு எண்ணிடலாம், 2, 3, 5 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே சொந்த வீடு வச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா வீடு கட்டணும்னு உள்ளுக்குள்ள
ஒரு தரிசனம். அவங்க ஜெபம் பண்ண போகும்போது, பைபிள் வாசிக்கும் போது, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது எப்பவும் அவங்க மனசு சொல்லும், ஆண்டவரே எனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள அந்த தரிசனம் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, ஆண்டவர் நிறைய பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருந்தாரு. அப்போ நான் நம்புகிறேன், உங்களுக்கு மட்டும் தரிசனம் இருக்குமே, ஆனால் என் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வேற எதையும் பார்க்காதீங்க, நீங்கள் தரிசனத்தை மட்டும் மனசில் வச்சுருங்க. எனக்கு இப்படி வேணும், இப்படி கர்த்தர் செய்யணும் ஆண்டவர், நான் இந்த மாதிரி கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு முயற்சி எடுங்க. தேவன் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவர். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையே நம்ம எடுக்கும்போது ஆதியாகமம் 39:11. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செய்யணி என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிட்டதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொன்னான். அவனுடைய எஜமானன் வீட்டிற்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவளை நோக்கி, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இப்பொழுது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இவன் செய்யாத தவறுக்காக அவன் மேல ஒரு பெரிய பழி சொல்லி அந்த வஸ்திரத்தை தன்னுடைய கையில வச்சிருந்து தன்னுடைய கணவனாரிடத்தில் கொடுத்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அவமானமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு வருது. ஆனா இவனால எதிர்த்து பேச முடியாது. பெரிய இடம் அது, நிரூபிக்கிறதுக்கும் எந்த சாத்தியங்களும் இல்லை, யாரும் அவன் கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு அந்த இடத்துல ரொம்ப ஞானமா நடக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்மளை தப்பா நம்ம மேல பழி சொல்லி நம்மளை சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. இனி அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போகணுன்ற ஒரு ஞானம் உள்ள இருதயம் வந்துருச்சு. கவனிங்க, நாமாய் சிலராய் இருப்போமே, ஆனால் அந்த இடத்துல நமக்கு முதல் வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நான் வளர்றதே எதுக்காக வளரணும் அப்படின்னா, இவங்களை பழி வாங்குறதுக்காக வளரணும். நான் ஆசீர்வதிக்கப்படுறது எதற்காக ஆசீர்வதிக்கப்படணும்னா, நான் தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபிக்கிறதற்காக ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா யோசேப்பு அத்தனை பிரச்சனை இருந்தும், நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன், நான் வந்த நோக்கம் என்ன? ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நீங்க வளரணும் அப்படின்னா உங்க நோக்கத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வளரவே முடியாதுங்க. சிலர் இன்னைக்கு வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வந்த நோக்கத்தை மறந்துடுறாங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது. நீங்க எதுக்கு பிரதர் வந்தீங்க, நீங்க எதுக்கு சிஸ்டர் அங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க சம்பாதிக்கணும், சம்பளம் வாங்கணும், அவ்வளவுதான், உங்க ஃபேமிலியை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். அங்க 1000 சூழ்நிலை நடக்கலாம், 1000 எதிராளிகள் நடக்கலாம். ஆனா நீங்க பழி வாங்கணும், நீங்க என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தில், உங்களுக்கு தேவையில்லாத காரியத்திலே நீங்கள் காலடி எடுத்து வைப்பீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா வளரவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். திருச்சபையில் பெண்கள் மாநாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்கள் மாநாடுக்கு அப்போ வந்து ஒரு 150 பேர் 200 பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சர்ச்சில் வச்சு சாப்பாடு கொடுக்க முடியாது, சர்ச்சில் ப்ரேயரும் நடத்திட்டு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு இடம் இல்லை. அதனால ரோட்டில் வந்து சைடில் ஒரு வீட்டில் பெர்மிஷன் கட்டு சாமியானா போட்டிருக்கோம். சாப்பாடு 11 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து அந்த சாமியானாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு சொல்லிட்டேன். எல்லாம் வச்சுட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு. திடீர்னு இன்னும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது. பிரச்சனைக்கு வர்றாங்க, இல்லை யார்கிட்ட கேட்டு சாமியானா போட்டிங்க அப்படின்னு.
ரோட்டில் சைடில் சாமியானா போடுறதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. ஆனாலும் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் நான் பெர்மிஷன் கேட்டேன், அவங்க போடவும் சொல்லிட்டாங்க. பிரச்சனை பண்ணணுன்னே ஒரு 6 பேர் வந்து என்கிட்ட நிற்கிறாங்க. எப்படி நீங்கள் ரோட்டு போகலாம்? கார் எடுத்துகிட்டு போக வேண்டாமா? பைக் எடுத்துகிட்டு போக வேண்டாமா? 2 கார் போகிற அளவுக்கு இடம் இருக்குது. அது பெரிய ரோடு. அது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். இல்லை எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள் இதை உடனே ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், இல்லை பிரதர், இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சாப்பாடு கொடுத்துருவோம். சாப்பாடு கொடுத்த 10 நிமிஷத்தில் நான் அந்த இதை சாமியை நான் கழட்ட சொல்கிறேன் அப்படின்னு. எங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் தெரியாது. அவங்க வீடு இந்த தெருவில் இல்லை, அவங்க இந்த ஏரியாக்காரங்க இல்லை எங்களுக்கு கலட்டணும் அப்படின்னா. ஒரு பக்கத்தில் என் பக்கத்தில் என்ன சர்ச்சில் ஒரு பிரதருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. நான் பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறான், அவன் நம்ம எங்கே போட்டிருக்கிறோம், நீ விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போனவரை கையில் பிடிச்சிட்டு, வேணாம் பிரதர் விட்டுருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், கண்டிப்பாக சாமியை நம்ம கழட்டணும் பிரதர் அப்படின்னு கேட்டேன். கழட்டி ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியானா போட்டவரை ஃபோன் பண்ணி வர சொல்லி சாமியானாவை கழட்ட சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்தினுடைய ஓனர் இடத்துல போய், பக்கத்தில் தான் அவர் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நான் வாடகை கொடுத்துட்றேன், சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். வாடகை கொடுத்துருங்க, இடத்த எடுத்துங்கன்ட்டாங்க. இந்த சாப்பாடெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் மதியானம் சாப்பிட வச்சு கொண்டு வந்துட்டேன். அது முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல சண்டை போடுறதுடைய உரிமை எனக்கு. நான் நினைச்சா வாக்குவாதம் பண்ணலாம், நீ யாருன்னு கேட்கலாம். அப்படி கேட்டா எது தடைப்படும் தெரியுமா? இங்க நடக்கிற ஜபத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது, நான் செய்தி கொடுத்துருக்க முடியாது. 150 பேரும் வீணா ஒரு வார்த்தையும் இல்லாம தான் போகணும். அது பெரிய சலசலப்பை கொண்டு வரும். பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கறது கர்த்தர். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் தருவார், ஆட்களை எழுப்புவார். நம்ம வந்த வேலை என்ன? அதை முடிச்சிருவோன்னு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அன்னைக்கு அப்படி பண்ணோம். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ள பிரச்சனை பண்ணவங்க தான் காணாமல் போனாங்களே தவிர, நம்மளை கர்த்தர் இன்னைக்கும் இந்த இடத்துல நிலைப்படுத்தி வளர்த்தி ஆசீர்வதித்து நம் தலையை உயர பண்ணியிருக்க தான் செய்கிறாரு. நான் உங்கள்கிட்ட சொல்கிற வேலை என்னென்னா, நீங்கள் என்ன வேலைக்காக பிரதர் போனீங்க? நீங்கள் என்ன வேலைக்காக சிஸ்டர் போனீங்க? உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேணும்? நீங்கள் பிரச்சனை பண்ண தான் போனீங்களா? நீங்கள் வாக்குவாதம் பண்ண தான் போனீங்களா? நீங்கள் சண்டை போட போனீங்களா? நீங்க நிரூபிக்க போனீங்களா? யோசேப்பு அவன் என்ன நினைக்கிறானா, நான் வந்த நோக்கம் இது இல்லப்பா, என் மேல நீங்க தப்பா சொன்னீங்க, இல்ல நான் உன்னை நிரூபிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு அதுக்கே 5 வருஷம் சரியா போயிடும். எனக்கு வந்த வேலை கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை என் கையில கொடுக்க போறாரு. நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா நான் தப்பு பண்ணலன்னு உன் வீட்டுல வந்து கதவை தட்டி கர்த்தரே சொல்லுவார். அந்த ஒரு பெரிய ஃபெய்த். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவரே நீங்க நீதிமான் என்று சொல்ல வைப்பார், நீங்க அவர் பிள்ளை என்று சொல்ல வைப்பார். நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க அந்த இடத்துல நினைக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் வந்த வேலை என்ன, நான் வந்த வேலை என்ன? அதான் தேவையற்ற வழக்கிலே தலையிடுகிறவன் நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமமா இருப்பான். நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்த சும்மா விட்டுருமா நம்மள? நிறைய பேர் அதனால தான் கடி வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சும்மா போகிற ரோட்டில் போகிற நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கினது தான் மிச்சம். நான் சொல்கிறேன், நம்ம ஏன் போய் காதை பிடிச்சி இழுக்கணும், நம்ம ஏன் கடி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். அடுத்தவன் பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணும், நம்ம ஏன் திட்டு வாங்கணும்? நம்ம வந்த வேலை என்ன? உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போன வேலை என்ன சிஸ்டர்? அதை கரெக்டாக பார்த்து அதை வந்துட்டோமா, அதை செஞ்சிட்டோமா, ஆண்டவர் உங்கள் பட்சத்திலேயே இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வளரணும்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, கற்றுக்கொள்ளணும். நம்பர் 2 ரெண்டாவது உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இல்லை, எப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா தரிசனம்னு ஒன்று உங்களுக்குள்ள பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். அது தீ மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கணும். நம்பர் 3 மூணாவது, தேவையற்ற எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் போன நோக்கத்தை மட்டும் சரியாய் நீங்கள் காத்துக்கணும். அந்த நோக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக எது வந்தாலும் அதில் நீங்கள் கவனமாக இருந்தால் அதை டீல் பண்ணணும். நான் வந்த நோக்கம் எது, அந்த நோக்கத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா? அப்படி இருப்பீர்களே ஆனால் வெகு சீக்கிரத்தில் பெரிய உயர்வை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தூளிலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்துவேன். நீங்கள் சாம்பல்ல கடந்தாலும் என் கர்த்தரால் உயர்த்துறதற்கு
ஆமேன். பாஷா ராஜாவை தூளிலிருந்து கர்த்தர் உயர்த்தி அவ்வளோ பெரிய ராஜாவா நிறுத்த முடியும்னா நம்மையும் தூளிலிருந்து கர்த்தரால் உயர்த்த எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் கர்த்தர் சமூகத்தில். இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குரியது. நான் தான் தூளில் கிடக்கிறேன், எங்க குடும்பம் தான் தூளில் கிடக்கிறது. தூளில் இருக்கிற எங்களை எடுத்து சிங்காசனத்தில் உயர்த்த வல்லவர். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிறியவனை ஆயிரமாய் மாற்றுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு நிற்க வைக்கிறவர் நம்முடைய கர்த்தர்.